வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வட உள் மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் 38 மணிக்கணும் 98 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. அதே வெளியில் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சி சுற்று வட்டாரங்கள் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. அதுவெளி இன்று தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொட்ட வாய்ப்புள்ளது. அதுவெளி கனமழை என்பது பெரும்பாலும் நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே கனமழை கிடைக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேறு எங்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கர்நாடகாவில் பெய்யும் மழை முன்னேறி வந்து லேசான சாரல் தூறல் கொடுக்க வாய்ப்புள்ளது. இன்று வானிலை அமைப்பு தொடர்ந்து மகாராஷ்டிராவில் வளிமண்டலத்தில் தாழ்வு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதாவது அரபிக்கடலை தொட்டுக்கொண்டு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை சற்று உள்ளே நகர்ந்துவிடும். இதன் காரணமாக இன்றும் மகாராஷ்டிரா, மும்பைக்கெலாம் கடுமையான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. அதுவில் குஜராத், கோவா இந்த இடங்களுக்கும் கடுமையான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து இந்த நிகழ்வு உள்ளே சென்றுவிடும். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இன்று ஜூலை 6, நாளை ஜூலை 7, 8ஆம் தேதி மதியம் வரை ஒரு தீவிர மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது. கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும். ரெட் அலர்ட் தொடர்ந்து நீடிக்கும். அதே வழியில் ஜூலை 8ஆம் தேதி பிறகு மகாராஷ்டிரா, கோவா, குஜராத்துக்கு சீராக தொடர வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை. அதே வழியில் இன்னொரு நிகழ்வு வங்கக்கடலில் ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது தரையேறி மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வுக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்ளே சென்று சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் வழி இரு மாநிலங்களுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணித்து இரு நிகழ்வுகளும் மத்திய பிரதேசத்தில் ஒன்றிணைந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு கடுமையான மழைப்பொழிவு கொடுத்து மீண்டும் ஒடிசாவுக்கு இந்த நிகழ்வு திரும்பி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு இப்போது ஒடிசா, சத்தீஸ்கர் இந்த இரு மாநிலங்களுக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுவெளியில் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுத்தாலும் இந்த நிகழ்வு மேற்கே செல்லும் பொழுது மேலும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு இந்த நிகழ்வு உள்ளே சென்று அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே லேசான மிதமான மழையாக சாரல் மழை இருக்கும். அதேவேளையில் பொள்ளாச்சி கணவாய் பகுதியில் லேசான சாரல் தூறல் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று நாள் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு குளுமையான சீதோசன நிலை இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது வெயில் இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய அளவில் வெயில் இருக்க வாய்ப்பில்லை. குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் வெயில் இருக்க வாய்ப்பில்லை. அதேவேளை இன்று உள் மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் மதுரை, திருச்சி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், அதேவேளையில் வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இந்த குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது சற்று வெப்பமடைந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களில் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு 98 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வரும் நாட்கள் வெயில் 1-2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை தாண்டி உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை. அதேவேளை இன்று தமிழகத்தில் மழை என்பது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலும் இன்று கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாகவும், ஆனால் கனமழை என்பது நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்கும். மற்ற இடங்களில் லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும். கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தென்காசி, கடையநல்லூர்,
இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் பிடிக்கும். அதேவேளை திருநெல்வேலி மேற்கு பகுதி, கன்னியாகுமரிக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்கும். அதேவேளை பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழை பொழிவாக சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதுமாதிரி கோயம்புத்தூர் மாநகரம், மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு. உள்பகுதி பெரிய அளவில் இன்று முன்னேறி வர வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை. அதே வேளையில் இன்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை சற்று வலுவாக இருக்கும் என்பதால் முன்னேறி லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 6ஆம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை. நாளை ஜூலை 7ஆம் தேதியும் சற்று தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். இரு நிகழ்வுகளும் உள் மாநிலங்களில் ஒன்றிணையும் என்பதால் நாளை சற்று தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். கணவாய் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி சாரல் மழை கிடைக்கும். அதேவேளை நாளை மேற்கு தொடர்ச்சி மலைகளும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இரு காற்று இணைவின் காரணமாக தமிழகத்தில் அங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும். இங்கிருந்து மேற்கிலிருந்து போகும் குளிர்ந்த காற்று வெப்பம் உயர்ந்த இடத்தில் மேகம் உருவாகி லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நாளை ஜூலை 7ஆம் தேதி கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 8ஆம் தேதியும் இதே வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை, கேரளாவில் கனமழை, கணவாய் பகுதிக்கும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டத்துக்கு முன்னேறி லேசான சாரல் மழை. அதே வெளியில் கிழக்கே செல்ல இந்த குளிர்ந்த காற்று வெப்பம் உயர்ந்த இடத்தில் இரு காற்று இணைவு ஏற்பட்டு அங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இந்த வானிலை அமைய இருக்கிறது. ஜூலை 8ஆம் தேதி. ஜூலை 9ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடங்கினாலும் தமிழகத்தில் அங்கே வெப்பச்சலனை தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 8ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே வெப்பச்சலனை தொடரும். ஆனால் ஜூலை 9ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள்பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 10ஆம் தேதியை பொறுத்தவரை மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை மாலை நேரங்களில் மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவில் மட்டுமே லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும். தமிழகத்தில் வெப்பச்சலனை சற்று பரப்பில் அதிகரித்து காணப்படும். ஜூலை 11 தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சலனை சற்று தீவிரம் குறைவாக. ஜூலை 12, 13 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை மாலை நேரங்களில் மட்டுமே லேசான சாரல், கேரளாவில் லேசான மழைப்பொழிவு இருக்கும் வகையில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வைப்பது. அதுவேளை இப்போது ஒடிசாவில் மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, மகாராஷ்டிராவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டலத்தில் நிலை கொண்டிருக்கும் தாழ்வு பகுதி நிகழ்வும் ஒன்றிணைந்து இமயமலை சென்று மீண்டும் கிழக்கு நோக்கி வரும் என்பதால் மீண்டும் தென்மேற்கு பருவமழை ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து சீராக சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தமிழகத்திலும் வெப்பச்சலனை அங்கே தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 17 மேலும் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். அதேவேளை தமிழகத்திலும் ஓரிரு இடங்கள் என்பது சற்று கூடுதலான பரப்பில் மழைப்பொழிவு வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 18, 19 தேதியில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மீண்டும் வெப்பச்சலனை அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை. அதுவேளை தமிழகத்தில் வரும் நாட்கள் வெயிலும் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. இப்போது மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு வெயில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தமிழகம் முழுவதுமே வெயில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்திருங்கள். அதேவேளை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டராக இருந்தாலும்
மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேவேளை அரபிக்கடலை பொறுத்தவரை வடகிழக்கு அரபிக்கடல், வடமேற்கு அரபிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வங்கக்கடலை பொறுத்தவரை மத்திய வங்கக்கடல், வடகிழக்கு வடமேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டாலும் வருகிற நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்தே இருக்கும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. சென்னையை பொறுத்தவரை சென்னைக்கு மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டும், மற்ற நேரங்களுக்கு சற்று காற்றின் வேகம் குறைந்தே இருக்கும். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.